யாத்திராகமம் 35 முதல் 37 வரை ஒரு புதிய தொடக்கம் போல் உணர்கிறது. இதற்கு முன்பு இஸ்ரவேல் தங்கக் கன்றுக்குட்டியில் விழுந்தது, உடன்படிக்கை உடைந்தது, விக்கிரகங்கள் எப்போதும் வாக்குறுதியளித்தை விட அதிகமாக செலவாகும் என்பதை மக்கள் வேதனையுடன் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பின்னர் கர்த்தர் உடன்படிக்கையை புதுப்பித்து அவர்களை மீண்டும் முன்னோக்கி அழைக்கிறார். இந்த அத்தியாயங்களின் அற்புதம் இங்கே. கர்த்தர் சொல்லவில்லை, நீங்கள் அதை ஊதிவிட்டீர்கள், அதனால் நீங்கள் முடித்துவிட்டீர்கள். அவர் என்னுடன் கட்ட வாருங்கள் என்றார். வரலாற்று ரீதியாக இஸ்ரேல் இன்னும் சினாயில் முகாமிட்டுள்ளது. அவர்கள் இன்னும் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். உடன்படிக்கை மக்களாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது தோனி நெருக்கடியிலிருந்து புனிதப்படுத்தலுக்கு மாறுகிறது. மோசே சபையை கூட்டிச் சேர்ந்து ஓய்வு நாளை கடைபிடித்து விருப்பப்படி காணிக்கைகளைக் கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் வேலையை தொடங்குங்கள் என்று அறிவுறுத்துகிறார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் கர்த்தர் மனந்திரும்புதலை செயலாக மாற்றுகிறார். மனந்திரும்புதல் என்பது வருந்துவது மட்டுமல்ல, இது உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் புனிதமான ஒன்றை மீண்டும் கட்டி எழுப்புகிறது. கோட்பாடு வாரியாக யாத்திராகமம் 35 முதல் 37 வரை வழிபாடு ஒரு சுருக்கமான யோசனை அல்ல என்று கற்பிக்கிறது. வழிபாடு தெரியும். இது துணி, மரம், தங்கம், ஒளி மற்றும் புனித இடமாக மாறுகிறது. கடவுளுக்கு தேவை என்பதால் அல்ல, ஆனால் மக்களுக்கு வடிவங்கள் தேவை என்பதால். மக்களுக்கு நினைவூட்டல்கள் தேவை. மக்களுக்கு ஒரு மையம் தேவை. கூடாரம் அந்த மையமாக மாறும். தேவன் அவர்களிடையே இருக்கிறார் என்றும் மன்னிப்பு உண்மையானது என்றும் தினசரி சாட்சி. கடவுள் எத்தகைய ஆட்களை பயன்படுத்துகிறார் என்பதை கவனியுங்கள். மனமுள்ளவர்கள், திறமையான வேலையாட்கள், உறுதியான தலைவர்கள். கர்த்தர் அனைவரையும் பங்கேற்க அழைக்கிறார், மேலும் வேலை ஒற்றுமையின் மூலம் முன்னேறுகிறது. ஆண்களும் பெண்களும் தங்களால் முடிந்ததை கொண்டு வருகிறார்கள். கைவினைஞர்கள் தங்கள் பரிசுகளை பயன்படுத்துகிறார்கள் மற்றும் முழு முகாமும் ஒன்றாக புனிதமான ஒன்றை உருவாக்க கற்றுக்கொள்கிறது. நவீன பயன்பாடு. நம்மில் பெரும்பாலோருக்கு நாம் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய பருவங்கள் உள்ளன. ஒருவேளை நீங்கள் ஆன்மீக ரீதியாக நகர்ந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு குடும்ப மோதல் இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆவியானவரை மங்கலான பழக்கங்களை ஊர்ந்து செல்ல அனுமதித்திருக்கலாம். யாத்திராகமம் 35 முதல் 37 வரை திரும்பி வருவதற்கான வழி பெரும்பாலும் மிகவும் நடைமுறைக்குரியது என்று கூறுகிறது. ஓய்வு நாள் சமாதானத்தை மீட்டெடுக்கவும், விருப்பத்துடன் ஏதாவது வழங்கவும், உங்கள் வாழ்க்கையில் புனித இடத்தை மீண்டும் கட்டத் தொடங்கவும். இது தினசரி பிரார்த்தனை திரும்புவது, வேத படிப்பு திரும்புவது, சடங்கு அதிக கவனம் செலுத்துவது போல் தோன்றலாம், மேலும் உங்கள் வீடு அதிக பயபக்தியுடனும் கனிவுடனும் மாறுகிறது. இந்த அத்தியாயங்கள் ஒரு அழகான உண்மையையும் கற்பிக்கின்றன. கடவுள் மன்னிப்பது மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு அர்த்தமுள்ள வேலையை கொடுக்கிறார். பரிசுத்தத்தில் பங்கேற்க அவர் உங்களை அனுமதிக்கிறார். அவருடைய பிரசன்னம் மீண்டும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்க அவர் உங்களை அனுமதிக்கிறார். யாத்திராகமம் 35-இல் மோசே கற்பிக்கும் முதல் விஷயம் ஓய்வு நாள். அது சீரற்றது அல்ல. மக்கள் தங்கள் கைகளால் எதையும் கட்டுவதற்கு முன்பு அவர்கள் தங்கள் இருதயங்களில் எதையாவது கட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு உடன்படிக்கை தாளம். 6 நாட்கள் வேலைக்காகவும் 1 நாள் வழிபாடு மற்றும் ஓய்வுக்கும். ஒரு உற்சாகமான ஆவிக்குரிய திட்டத்தின் நடுவில் கூட கூடாரத்தை கட்டுவது, கடவுள் அடையாளத்தை மறக்காதே என்று கூறுகிறார். வரலாற்று ரீதியாக இஸ்ரேல் அடிமைகளாக இருந்தது. அடிமைகள் நேரத்தை கட்டுப்படுத்துவதில்லை. அடிமைகள் உந்தப்படுகிறார்கள். அடிமைகள் அழுத்தத்தால் வாழ்கிறார்கள். ஓய்வு நாள் என்பது விடுவிக்கப்பட்ட மக்களுக்கு மறுபயிற்சி அளிக்கும் கடவுளின் வழியாகும். அது கூறுகிறது, நீங்கள் உற்பத்தி செய்வது நீங்கள் அல்ல. அது கூறுகிறது, உங்கள் வாழ்க்கை என்னுடையது, நீங்கள் நிறுத்தப்பட்டாலும் என்னால் வழங்க முடியும். ஓய்வு நாளில் நெருப்பை பற்ற வைக்கக்கூடாது என்று கட்டளை குறிப்பிடுகிறது. ஓய்வு உண்மையாக இருக்க வேண்டும், அடையாளமாக அல்ல என்பதை ஒரு பண்டைய நினைவூட்டல். கோட்பாடு வாரியாக ஓய்வு நாள் என்பது வாராந்திர நம்பிக்கை அறிவிப்பு. இது ஒரு வாராந்திர சுத்திகரிப்பு ஆகும். நாம் வணங்கும்போது உலகத்தின் வேகத்தை விட்டு வெளியேறி கடவுளின் வேகத்தில் அடியெடுத்து வைக்கிறோம்.
நாம் படைப்பாளரை நினைவு கூர்கிறோம். மீட்பரை நினைவு கூறுகிறோம். உடன்படிக்கையை நாம் நினைவு கூறுகிறோம். பரிசுத்தம் என்பது அதிகமாகச் செய்வது மட்டுமல்ல என்பதை நாம் நினைவில் கொள்கிறோம், அதுவும் கடவுளிடம் திரும்புவதையும். நவீன பயன்பாடு இது நம் கலாச்சாரத்தை கடுமையாக தாக்குகிறது. நம்மில் பலர் நிலையான இயக்கத்தில் வாழ்கிறோம். வேலை, தவறுகள், திரைகள், சமூக நாடகம், கவலை. ஓய்வு நாள் கர்த்தரின் மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்றாக மாறுகிறது, ஏனெனில் அது சத்தத்தை குறுக்கிடுகிறது. அது ஆவியானவரை உங்கள் மனதிலும் வீட்டிலும் மீண்டும் அழைக்கிறது. இது உங்கள் குடும்பத்திற்கு மீண்டும் அமைதியை உணர வாய்ப்பளிக்கிறது. ஓய்வு நாளை கடைப்பிடிப்பது என்றால் நீங்கள் சிரிக்கவோ முடியாது என்று அர்த்தமல்ல, அதாவது நாள் வேறுபட்டது. அதிக வழிபாடு, அதிக நன்றியுணர்வு, அதிக குடும்ப இணைப்பு, அதிக ஓய்வு, குறைந்த வெறித்தனமான நுகர்வு. ஞாயிற்றுக்கிழமை மன அழுத்தத்தை ஏற்படுத்தாது என்பதால் முன்கூட்டியே தயார் செய்வதாகும். ஆவியானவரை எது வடிகட்டுகிறதோ அதற்கு பதிலாக ஆவியானவரை அழைப்பதை தேர்ந்தெடுப்பதை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கை ஆவிக்குரிய ரீதியில் மெல்லியதாக உணர்ந்தால் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான முதல் இடங்களில் ஓய்வு நாளும் ஒன்றாகும். சிறியதாகவும் நேர்மையாகவும் தொடங்குங்கள். உண்மையான கவனத்துடன் சடங்கு, ஒரு எளிய குடும்ப பிரார்த்தனை, விவாதிக்கப்பட்ட ஒரு வேதவசனம், ஒரு அமைதியான சேவை செயல், வழிபாடு போல் உணரும் ஒரு நடை. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், ஓய்வு நாள் கடவுளின் அடையாளமாக இருந்தால் நான் யாரைச் சேர்ந்தவன் என்பதைப் பற்றி என் ஞாயிற்றுக்கிழமை தற்போது என்ன சொல்கிறது? அந்த நாளில் உங்கள் வீட்டை அமைதியாகவும் பரிசுத்தமாகவும் உணர வைக்கும் ஒரு மாற்றம் என்ன? ஓய்வுக்குப் பிறகு ஆசரிப்பு கூடாரத்திற்காக காணிக்கைகளை கொண்டு வரும்படி மோசே ஜனங்களை அழைக்கிறார். முக்கிய வார்த்தை விருப்பம். இது கட்டாய வரிவிதிப்பு அல்ல, இதுதான் புனிதம். மக்கள் தங்கம், வெள்ளி, துணிகள், தோல்கள், மரம், எண்ணெய், நறுமணப் பொருட்கள் ஆகியவற்றைக் கொண்டு வருகிறார்கள். வரலாறு வாரியாக இது பிரமிக்க வைக்கிறது, ஏனென்றால் சமீபத்தில் ஒரு சிலையில் தங்கத்தை ஊற்றிய அதே நபர்கள் இப்போது அவர்கள் தங்கள் வளங்களை வழிபாட்டில் ஊற்ற அழைக்கப்படுகிறார்கள். அது இயக்கத்தில் மனந்திரும்பு. அவர்கள் பக்தியை திசை திருப்புகிறார்கள். அவர்கள் கன்றுக்குட்டி தங்கத்தை உடன்படிக்கை தங்கமாக மாற்றுகிறார்கள். கோட்பாட்டின்படி நாம் வணங்குவதை காணிக்கைகள் வெளிப்படுத்துகின்றன. நாம் எதற்கு நேரம் கொடுக்கிறோம், எதற்காக பணம் செலவழிக்கிறோம், எதற்காக தியாகம் செய்கிறோம், அவை பலிபீட தடயங்கள். கடவுளுக்கு எங்கள் பொருள் தேவையில்லை, ஆனால் கொடுக்கும் செயல் நமக்கு தேவை, ஏனென்றால் கொடுப்பது சிலைகளின் பிடியை தளர்த்துகிறது. அன்பை தியாகத்தின் மூலம் வெளிப்படுத்த முடியும் என்று மனப்பூர்வமான காணிக்கைகள் கற்பிக்கின்றன. கட்டாய மதம் ஆன்மாவை மாற்றாது என்பதால் கர்த்தர் அதை விரும்புகிறார். சமூகத்தின் பங்கேற்பை கவனியுங்கள். ஆண்களும் பெண்களும் தங்களால் முடிந்ததைக் கொண்டு வருகிறார்கள். சிலர் நகைகளை கொண்டு வருகிறார்கள். சிலர் நூல் கொண்டு வருகிறார்கள். சிலர் திறன்களைக் கொண்டு வருகிறார்கள். சிலர் தலைமைத்துவத்தை கொண்டு வருகிறார்கள். கூடாரம் ஒரு சூப்பர் ஸ்டார் கட்டப்படவில்லை. இது ஒரு முழு உடன்படிக்கை சமூகத்தால் ஒன்றாக நகரும் கட்டப்பட்டுள்ளது. நவீன பயன்பாடு. நாம் ஒரு கூடாரத்தை கட்டாமல் இருக்கலாம், ஆனால் நாம் இன்னும் பரிசுத்த இடத்தை உருவாக்குகிறோம். நாங்கள் அதை வீடுகள், வார்டுகள், வகுப்புகள் மற்றும் இதயங்களில் கட்டுகிறோம். அதே கொள்கை உள்ளது. கடவுள் விருப்பமுள்ள மக்களுடன் வேலை செய்கிறார். உங்கள் சீஷத்துவம் கனமாக உணர்ந்தால் அன்புக்கு பதிலாக குற்ற உணர்வால் நீங்கள் அதைச் செய்கிறீர்களா என்று சரிபார்க்கவும். குற்ற உணர்ச்சி உங்களை நகர்த்தத் தொடங்கலாம், ஆனால் அன்பு உங்களை நிலையானதாக வைத்திருக்கிறது. இன்று ஒரு விருப்பமான பிரசாதம் பிரார்த்தனைக்கான நேரம், மனந்திரும்புவதில் பணிவு, யாரும் கைதட்டாத போது சேவை, நீங்கள் புண்படுத்தப்பட விரும்பும் போது மன்னிப்பு, ஓய்வு நாள் தயாரிப்பு, ஆலய வழிபாடு அல்லது உண்மையில் மக்களை கவனிக்கும் ஊழியம் போன்ற நேரத்தைப் போல தோன்றலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், பிரசாதம் அளவை பற்றியது அல்ல. சிலர் நிறைய கொடுக்க முடியும், சிலர் கொஞ்சம் கொடுக்க முடியும். கடவுள் இதயத்தை பார்க்கிறார். ராஜ்யத்தில் மனப்பூர்வமாக வழங்கப்படும் ஒரு சிறிய பார்ப்பதற்கு வழங்கப்பட்ட நிறைய விட அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்க முடியும். எனவே உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள்,
என் வாழ்க்கையில் கடவுளின் பிரசன்னத்தை உருவாக்க உதவும் இந்த வாரம் நான் விருப்பத்துடன் வழங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? அது 15 நிமிடங்கள் அமைதியாக இருக்கலாம். இது ஒரு மன்னிப்பாக இருக்கலாம். இது ஒரு அன்பான செயலாக இருக்கலாம். விருப்பமான பிரசாதங்கள் சாதாரண வாழ்க்கையை புனித இடமாக மாற்றுகின்றன. இப்போது கர்த்தர் அநேகர் மறக்கும் ஒன்றை முன்னிலைப்படுத்துகிறார். தேவன் தொழிலாளர்களை தம்முடைய ஆவியால் நிரப்புகிறார். பெசலேல் பெயரால் அழைக்கப்படுகிறார். அவர் ஞானம், புரிதல், அறிவு மற்றும் கைவினைத்திறன் ஆகியவற்றால் நிறைந்திருக்கிறார். உதவி செய்ய ஒஹோலியாப் நியமிக்கப்படுகிறார். மற்றவர்களுக்கும் திறமை கொடுக்கப்படுகிறது. இது திறமை மட்டுமல்ல, இது புனித பணிக்கான ஆன்மீக அதிகாரமளித்தல். வரலாற்று ரீதியாக இது முக்கியமானது, ஏனென்றால் இஸ்ரவேல் வனாந்தரத்தில் கூடாரத்தை கட்டுகிறது. அவர்களுக்கு தொழிற்சாலை இல்லை. அவர்களிடம் நவீன கருவிகள் இல்லை. அவர்கள் மனப்பூர்வமான இருதயங்களையும் கடவுள் கொடுத்த திறமையையும் கொண்டவர்கள். பரிசுத்தம் பிரசங்கங்களில் மட்டுமல்ல, அது கட்டுதல், தையல், செதுக்குதல், உருவாக்குதல், ஒழுங்கமைத்தல் ஆகியவற்றில் உள்ளது என்று கர்த்தர் அவர்களுக்கு கற்பிக்கிறார். ஆசரிப்புக் கூடாரம் பரலோகத்தால் வழிநடத்தப்படும் கைகளால் கட்டப்படும். கோட்பாடு வாரியாக பரிசுகள் புனிதப்படுத்தப்படும்போது புனிதமானவை என்று இது கற்பிக்கிறது. தேவன் வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு திறன்களை கொடுக்கிறார், மேலும் சமூகம் அந்த பரிசுகளை மதித்து ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இது புதிய ஏற்பாட்டு மொழிக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே கிறிஸ்துவின் உடலின் படம். வெவ்வேறு பகுதிகள், ஒரு நோக்கம். மேலும் கவனிக்கவும், திறன் என்பது தனிப்பட்ட வெற்றிக்கு மட்டுமல்ல, இங்கே இது சமூகத்தை வழிபாடு செய்வதற்கும் ஆசீர்வதிப்பதற்காகவும் உள்ளது. நவீன பயன்பாடு: நீங்கள் உரத்த ஆசிரியர் அல்லது பொது பேச்சாளர் அல்ல என்பதால் நீங்கள் ஆன்மீக உணரக்கூடாது. யாத்திராகமம் 35 பின்னுக்கு தள்ளுகிறது. கடவுளுக்கு பில்டர்கள் தேவை. திட்டமிடுபவர்கள், சரிசெய்பவர்கள், அமைப்பாளர்கள், இசைக்கலைஞர்கள், உதவியாளர்கள், ஒரு அறையை அமைதியாக உணரக்கூடிய நபர்கள், தங்கள் கைகளால் அழகை உருவாக்கக்கூடியவர்கள், குழப்பம் இல்லாமல் வழிபாடு நடக்கக்கூடிய விஷயங்களை இயக்கக்கூடிய நபர்கள். உங்களிடம் ஒரு திறமை இருந்தால் நீங்கள் அதை கடவுளின் பலிபீடத்தில் வைக்கலாம், கவனத்திற்காக அல்ல, ஆனால் சேவைக்காக. ஒரு மெக்கானிக் சேவை செய்ய முடியும். ஒரு அனுப்புனர் சேவை செய்ய முடியும். ஒரு சமையல்காரர் பரிமாற முடியும். ஒரு தொழில்நுட்ப நபர் சேவை செய்ய முடியும். ஆறுதல் சொல்வதில் நல்லவர் சேவை செய்ய முடியும். நீங்கள் மனப்பூர்வமாக அர்ப்பணித்தால் ஆவியானவர் அந்த வேலையை அர்த்தத்துடன் நிரப்ப முடியும். இது எங்கள் பணி நெறிமுறைகளை எவ்வாறு நடத்துகிறோம் என்பதையும் சவால் செய்கிறது. பெசலேலின் கைவினைத்திறன் ஆவியால் நிரப்பப்பட்டதாக இருந்தால், சறுக்கலான, கவனக்குறைவான சேவை என்பது என் பாணி மட்டுமல்ல, இது கடவுளை மதிக்க ஒரு தவறவிட்ட வாய்ப்பாக இருக்கலாம். நாம் தயார் செய்யும்போது, நாம் விஷயங்களை நன்றாகச் செய்யும்போது, நாங்கள் பரிபூரணவாதிகளாக இல்லை. நாங்கள் பயபக்தியுடன் இருக்கிறோம். உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள், என்னுடைய பெசலேல் பரிசு என்ன? நான் நன்றாக இருக்கிறேன். கடவுளுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க இந்த வாரம் அதை எப்படி பயன்படுத்தலாம்? பின்னர் ஒரு படி எடுத்து வைக்கவும். உங்கள் திறமையை அமைதியாக வழங்குங்கள். கர்த்தர் கவனிக்கிறார். உங்கள் கிரியை வழிபாட்டாக மாறுகிறது. யாத்திராகமம் 36 தொழிலாளர்கள் வேலையை தொடங்குவதிலிருந்து தொடங்குகிறது. மக்கள் தொடர்ந்து காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். பின்னர் அரிதான ஒன்று நடக்கிறது. தலைவர்கள் மக்களை நிறுத்தச் சொல்ல வேண்டும், ஏனெனில் அவர்களிடம் போதுமானதை விட அதிகமாக உள்ளது. இது வேதத்தில் மிகவும் நம்பிக்கைக்குரிய தருணங்களில் ஒன்றாகும், ஏனென்றால் இதயங்கள் சீரமைக்கப்படும்போது ஒரு சமூகம் எப்படி இருக்கும் என்பதைக் காட்டுகிறது. தாராள மனப்பான்மை விதிமுறையாகிறது. வரலாறு வாரியாக அவர்களின் தோல்வி எவ்வளவு புதியது என்பதைப் பற்றி சிந்தியுங்கள். சமீப காலத்திற்கு முன்பு அவர்கள் தங்கத்தை ஒரு சிலைக்கு பயன்படுத்தினர். இப்போது அவர்கள் வழிபாட்டிற்கு கொடுப்பதில் நிரம்பி வழிகிறார்கள். மனந்திரும்புதல் அதைத்தான் செய்ய முடியும். மனந்திரும்புதல் குற்ற உணர்வை மட்டும் நீக்காது, இது பக்தியை திசை திருப்புகிறது. பாவத்திற்கு உணவளிக்க பயன்படுத்தப்படும் ஆற்றலை அது எடுத்து பரிசுத்தத்தை உருவாக்கும் பலமாக மாற்றுகிறது. கோட்பாட்டின் அடிப்படையில்
கடவுளின் வேலை விருப்பமுள்ள இருதயங்களால் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று இந்த காட்சி கற்பிக்கிறது. தலைமை நேர்மையாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும் என்பதையும் இது கற்பிக்கிறது. அவர்களால் முடியும் என்பதற்காக அவர்கள் தொடர்ந்து சேகரிக்க மாட்டார்கள். தேவை பூர்த்தி செய்யப்படுவதால் அவை நிறுத்தப்படுகின்றன. அதுதான் நிர்வாகம். பிரசாதங்களை தேவனுடைய நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது, மனித பெருமைக்காக அல்ல. நவீன பயன்பாடு அதிகமான தாராள மனப்பான்மை என்று சாத்தியமற்றதாக தோன்றலாம், ஆனால் கொள்கை இன்னும் முக்கியமானது. பற்றாக்குறை வாழ்வதற்கும் உடன்படிக்கை வாழ்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறார். பற்றாக்குறை கூறுகிறார், என்னால் கொடுக்க முடியாது, எனக்கு அது தேவைப்படலாம். உடன்படிக்கை கூறுகிறது, தேவன் எனக்கு வழங்குபவர், அவர் கேட்பதை என்னால் கொடுக்க முடியும். பொறுப்பற்ற செலவு என்று அர்த்தமல்ல, இது திறந்த கை சீஷத்துவம் என்று பொருள். இது பணத்திற்கு மட்டுமல்ல, உங்கள் நேரத்திற்கும் இதயத்திற்கும் பொருந்தும். காதல் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட வளம் என்று அவர்கள் நினைப்பதால் சிலர் அன்பை தீர்த்துவிடுகிறார்கள். ஆனால் உடன்படிக்கை அன்பை நீங்கள் கொடுக்கும்போது வளர்க்கிறது. நீங்கள் ஊழியம் செய்யும்போது, மன்னிக்கும்போது, நீங்கள் சேவை செய்யும்போது, நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேகமாக கர்த்தர் உங்களை நிரப்புவதை நீங்கள் அடிக்கடி காண்கிறீர்கள். போதுமானதை விட என்ற சொற்றொடர் ஒரு ஆவிக்குரிய வாக்குறுதியாகவும் இருக்கிறது. நம்மில் பலர் போதாது என்று உணர்கிறோம். போதுமான பொறுமை, போதுமான நம்பிக்கை இல்லை, போதுமான பலம் இல்லை. ஆனால் தம்மிடம் திரும்பிக் கொண்டே இருக்கும் ஒரு நபரில் தேவன் போதுமானதை விட அதிகமானவர்களை படைக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நிலையானவராக மாறுகிறீர்கள். நீங்கள் அன்பானவராக மாறுகிறீர்கள். நீங்கள் அதிக விசுவாசமாக மாறுகிறீர்கள். எனவே யாத்திராகமம் 36 ஒரு தனிப்பட்ட சவால் இங்கே. உங்களிடம் இல்லாததை பற்றி மட்டுமே சிந்திப்பதை நிறுத்தி, நீங்கள் என்ன வழங்க முடியும் என்று கேளுங்கள். உண்மையில் ஒருவரை ஆசீர்வதிக்கும் இந்த வாரம் நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு பிரசாதம் என்ன? ஒரு உணவு, ஒரு சவாரி, ஒரு அழைப்பு, ஒரு உண்மையான மன்னிப்பு, சில டாலர்கள், சில நிமிடங்கள். நீங்கள் உண்மையிலேயே அர்த்தப்படுத்தும் ஒரு பிரார்த்தனை. கேளுங்கள், பயத்தால் நான் எங்கே பின்வாங்குகிறேன்? மனப்பூர்வமாக கொடுக்க போதுமான கடவுளை நம்புவது எப்படி இருக்கும்? இப்போது உண்மையான கட்டிடம் தொடங்குகிறது. திரைச்சீலைகள், உரைகள், பிரேம்கள், பார்கள், முக்காடு மற்றும் நுழைவாயில். விவரங்கள் நீளமானவை, ஆனால் செய்தி எளிது. கடவுளின் வாசஸ்தலம் நோக்கத்துடன் கட்டப்பட்டுள்ளது. உள்ளே அழகு, வெளியில் பாதுகாப்பு, எல்லாவற்றையும் நிலையானதாக வைத்திருக்கும் அமைப்பு மற்றும் பரிசுத்தத்தை பாதுகாக்கும் எல்லைகள் உள்ளன. வரலாறு வாரியாக இஸ்ரேல் வனாந்தரத்தில் ஒரு சிறிய சரணாலயத்தை கட்டுகிறது. அது மட்டுமே அடையாளம். தேவனுடைய பிரசன்னம் அவருடைய ஜனங்களுடன் பயணிக்க முடியும். கடவுள் அருகில் இருப்பதற்கு நீங்கள் குடியேற வேண்டியதில்லை. நீங்கள் மாற்றத்தில், கஷ்டத்தில், நகரம் பகுதிகளின் நடுவில் இருக்கலாம். இன்னும் ஒரு புனித மையத்தை உருவாக்கலாம். கோட்பாடு வாரியாக கூடாரம் கடவுளை அணுகுவது உண்மையானது ஆனால் பயபக்தியுடையது என்று கற்பிக்கிறது. திரைத்திரை பிரிப்பை கற்பிக்கிறது, ஏனென்றால் கடவுள் கொடூரமானவர் அல்ல, ஆனால் பரிசுத்தம் மதிக்கப்பட வேண்டும் என்பதால். கட்டமைப்பு ஸ்திரத்தன்மையை கற்பிக்கிறது. நம்பிக்கை உணர்ச்சியில் மட்டும் தங்கியிருக்க முடியாது. அதற்கு ஆதரவுகள் தேவை. நிலையான வழிபாடு, நிலையான கீழ்ப்படுதல், நிலையான மனந்திரும்புதல். நுழைவாயில் அழைப்பை கற்பிக்கிறது. கடவுள் உள்ளே ஒரு வழியை வழங்குகிறார். நவீன பயன்பாடு. இந்த அத்தியாயம் உங்கள் சீஷத்துவத்தில் கட்டமைப்பை உருவாக்க உங்களை அழைக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய உயரங்களை மட்டுமே நம்பியிருந்தால் நீங்கள் தடுமாறுவீர்கள். ஆனால் ஜெப பழக்கங்கள், வேதபூர்வ பழக்கங்கள், ஓய்வு நாள் பழக்கங்கள் போன்ற ஒரு சட்டத்தை நீங்கள் உருவாக்கினால் காற்று வீசும்போது நீங்கள் நிற்க முடியும். பரிசுத்த விஷயங்களை எல்லைகளுடன் பாதுகாக்க அது உங்களை அழைக்கிறது. உங்கள் மனதிலும் வீட்டிலும் எல்லாவற்றையும் அனுமதிக்கும் போது நீங்கள் ஆவியானவரை பலமாக வைத்திருக்க முடியாது. இன்று உங்கள் முக்காடு பற்றி சிந்தியுங்கள். கடவுளுடன் ஆழமான நெருக்கத்திலிருந்து உங்களை பிரிப்பது எது? பெரும்பாலும் கடவுள் மறைக்கிறார் என்று அல்ல, இது புனிதமற்ற ஒன்று வழியில் உள்ளது. மனக்கசப்பு, இரகசிய பாவம்,
நிலையான கவனச்சிதறல், பெருமை, மன்னிக்க விருப்பமின்மை. பரிசுத்தத்தை தடுக்கும் விஷயங்களை சமாளிக்க தேவன் உங்களை அழைக்கிறார், உங்களை தண்டிக்க அல்ல, ஆனால் உங்களை நெருங்கி வருவதற்காக. மேலும் அமைதியான அழகை கவனியுங்கள். வணக்கம் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்று கடவுள் அக்கறை காட்டுகிறார். அது வித்தியாசமாக உணர்கிறது என்று அவர் அக்கறை கொள்கிறார். சுத்தமான இருதயங்கள், சிந்தனையுள்ள பயபக்தி, பரிசுத்த காரியங்களை மதிக்கும் வீட்டு கலாச்சாரம் போன்ற வணக்கத்திற்கு தயாராக இருக்க இது நமக்கு கற்பிக்கிறது. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், என் ஆவிக்குரிய ஆசரிப்பு கூடாரத்தின் எந்த பகுதி முடிக்கப்படாமல் இருக்கிறது? என் அன்றாட உடலமைப்பு, என் எல்லைகள், என் பயபக்தியும். இந்த வாரம் நான் எந்த ஒரு பகுதியை வைக்க முடியும்? அதை மெதுவாக உருவாக்குங்கள், ஆனால் உண்மையிலேயே அதை உருவாக்குங்கள். யாத்திராகமம் 37 உடன்படிக்கை பெட்டியுடன் திறக்கிறது. இது ஒரு புனித மார்பு மட்டுமல்ல, இது இஸ்ரவேலின் வணக்கத்தின் மையத்தை பிரதிநிதித்துவம் செய்கிறது. அங்கு கடவுளின் பிரசன்னம் அடையாளமாக சிங்காசனத்தில் அமர்த்தப்படுகிறது, அங்கு சாட்சி வைக்கப்படுகிறது. மேலே உள்ள கருணை இருக்கை ஒரு ஆழமான கோட்பாட்டை கற்பிக்கிறது. கடவுள் உடன்படிக்கை வாழ்க்கையின் மையத்தில் இரக்கத்தை வைக்கிறார். வரலாறு வாரியாக இது ஏற்கனவே மோசமாக தோல்வியடைந்த மக்கள். அவர்கள் உடன்படிக்கையை மீறினர். அவர்கள் ஒரு சிலையை உருவாக்கினர். இன்னும் பேழையை கட்ட கடவுள் இன்னும் அவர்களை வழிநடத்துகிறார், அதாவது அவர் இன்னும் அவர்களிடையே இருக்க தேர்வு செய்கிறார். அதுதான் கிருபை. மலிவான கிருபை அல்ல, ஆனால் திருத்தம் மற்றும் மீட்டெடுக்கும் உடன்படிக்கை கிருபை. கோட்பாட்டின் அடிப்படையில் பேழை நினைவு மற்றும் பயபக்தியை கற்பிக்கிறது. கடவுளின் வார்த்தைகள் முக்கியமானவை. சாட்சியம் முக்கியமானது. உடன்படிக்கை உண்மை ஒரு பரிந்துரை அல்ல, அதுதான் அடித்தளம். கருணை இருக்கே கடவுள் ஒரு சட்டத்தை வழங்குபவர் மட்டுமல்ல, அவர் ஒரு மீட்பர் என்று கற்பிக்கிறது. இஸ்ரவேலின் அமைப்பில் இரக்கம் என்பது ஒரு பிந்தைய சிந்தனை அல்ல, இது பேழையின் உச்சி. இது இயேசு கிறிஸ்துவை முன்னோக்கி சுட்டிக்காட்டுகிறது. அவர் இரக்கத்தின் உண்மையான ஆதாரமும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உண்மையான சந்திப்பு இடமாகும். நவீன பயன்பாடு, பலர் நிரந்தரமானது போல வெட்கத்தை சுமக்கிறார்கள். தோல்வி என்றால் அவர்கள் கடவுளுடன் நெருக்கமாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். யாத்திராகமம் 37 பெண்ணுக்கு தள்ளுகிறது. நீங்கள் மனந்திரும்பினால் நீங்கள் மீண்டும் கட்டலாம். நீங்கள் கருணையை மீண்டும் மையத்தில் வைக்கலாம். நீங்கள் நான் குழப்பமடைந்தேன் இல் வாழ்வதை நிறுத்தி கடவுள் என்னை மீட்டெடுக்கிறார் இல் வாழத் தொடங்கலாம். உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் நீங்கள் எதை வைக்க வேண்டும் என்பதையும் இது கற்பிக்கிறது. மையம் பொழுதுபோக்கு என்றால் நீங்கள் விலகிச் செல்கிறீர்கள். மையம் கோபமாக இருந்தால் உங்கள் வீடு மோதலால் நிரப்பப்படும். மையம் பணமாக இருந்தால் பயம் வளர்கிறது. ஆனால் மையம் கடவுளின் வார்த்தை மற்றும் கடவுளின் கருணை என்றால் நீங்கள் உறுதியாக மாறுகிறீர்கள். ஒவ்வொரு வாரமும் சடங்கு ஒரு கருணை இருக்கை தருணம். ஜெபம் ஒரு கருணை இருக்கை தருணம். ஆலய வழிபாடு ஒரு கருணை இருக்கை தருணம். இங்கே ஒரு எளிய நடைமுறை. உங்கள் வீட்டில் ஒரு மைய இடத்தை உருவாக்குங்கள். பயபக்தியை அழைக்கும் ஒரு சிறிய பகுதி, வேதங்கள், ஒரு விளக்கு, ஒரு அமைதியான நாற்காலி. ஆடம்பரமாக இல்லை, வெறும் வேண்டுமென்றே. பின்னர் அதை அல்லாவின் சந்திப்பு இடமாக ஆக்குங்கள். கேளுங்கள், இப்போது என் வாழ்க்கையின் மையத்தில் என்ன இருக்கிறது? சாட்சி மற்றும் இரக்கம், அல்லது வேறு ஏதாவது? மற்றும் எந்த ஒரு மாற்றம் கடவுளை மீண்டும் மையத்தில் வைக்கும்? அடுத்து பெசலேல் அப்பத்திற்கான மேஜையை உருவாக்குகிறான். மீண்டும் தங்கம் மற்றும் அளவீடுகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள், அர்த்தத்தில் கவனம் செலுத்துங்கள். ரொட்டி என்பது அன்றாட வாழ்க்கை. ரொட்டி என்பது ஊட்டச்சத்து. தேவன் தம்முடைய ஜனங்களை ஆதரிக்கிறார் என்பதை நினைவூட்டும் அப்பம். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் மன்னாவைச் சாப்பிட்டார்கள். இப்போது தேவன் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஒரு தொடர்ச்சியான அடையாளமாக அப்பத்தை வைக்கிறார். நான் உனக்கு உணவளிக்கிறேன். நான் வழங்குகிறேன். நான் உன்னை உயிருடன் வைத்திருக்கிறேன். வரலாறு வாரியாக இது முக்கியமானது, ஏனெனில் இஸ்ரேல் நம்பிக்கையை கற்றுக்கொள்கிறது. அவர்கள் பசி பற்றி புகார் அளித்தனர். அவர்கள் தண்ணீரைப் பற்றி கவலைப்பட்டனர்.
மோசே தாமதித்தபோது அவர்கள் பீதியடைந்தனர். ஆசரிப்புக் கூடாரம் அவர்களை நினைவுகூரும்படி தேவனுடைய வழியாகும். உங்களை இரட்சித்த கர்த்தர் உங்களை பாதுகாக்கும் கர்த்தர். கோட்பாட்டின்படி அப்பம் இயேசு கிறிஸ்துவை ஜீவ அப்பமாக முன்னோக்கி சுட்டிக்காட்டுகிறது. உண்மையான வாழ்க்கை அவரிடமிருந்து வருகிறது என்று கடவுள் இஸ்ரவேலருக்கு குறியீடுகளாக கற்பிக்கிறார். உடல் வாழ்க்கை மட்டுமல்ல, ஆன்மீக வாழ்க்கை. அட்டவணை நிலைத்தன்மையை கற்பிக்கிறது, ஊட்டச்சத்து தொடர்கிறது. இது ஒரு முறை விருந்து அல்ல, இது ஒரு நிலையான மக்களுக்கு ஒரு நிலையான விநியோகம். நவீன பயன்பாடு நம் விசுவாசத்திற்கு உணவளிப்பதை நிறுத்தும்போது பெரும்பாலான ஆன்மீக பலவீனம் நிகழ்கிறது. நாம் வேதவசனங்களை வாசிக்க விரும்புகிறோம், ஆனால் நாம் படிக்கவில்லை. நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம், ஆனால் நாங்கள் அவசரப்படுகிறோம். நாங்கள் வணக்கம் செய்கிறோம், ஆனால் நாங்கள் பல்பணி செய்கிறோம். பின்னர் நாம் ஏன் கவலையாகவும் எதிர்வினையாற்றவும் இருக்கிறோம் என்று ஆச்சரியப்படுகிறோம். யாத்திராகமம் 37 மேஜையை மீண்டும் கட்டியெழுப்ப உங்களை அழைக்கிறது. ஆவிக்குரிய உணவை உங்கள் வழக்கத்தில் மீண்டும் வைக்கவும். உங்கள் அன்றாட ரொட்டி என்ன? இது 5 நிமிட வேதமாக இருக்கலாம். அது ஒரு அத்தியாயமாக இருக்கலாம். இது ஒரு வசனமாக இருக்கலாம், ஆனால் சிந்தித்தேன். அது காரில் ஒரு பாடலாக இருக்கலாம். இது காலையிலும் இரவிலும் ஒரு உண்மையான ஜெபமாக இருக்கலாம். புள்ளி நிலையான ஊட்டச்சத்து எப்போதாவது அதிகப்படியான ஆன்மீகம் அல்ல. இது குடும்பங்களுக்கும் பொருந்தும். வாரம் முழுவதும் உலகிற்கு உணவளிக்கும் ஒரு குடும்பம் பின்னர் 1 மணி நேர தேவாலயத்துடன் எல்லாவற்றையும் சரிசெய்ய முயற்சிக்கிறது. ஆனால் ஜெபம், தயவு, மனந்திரும்புதல், மன்னிப்பு போன்ற சிறிய நிலையான ஊட்டச்சத்தைக் கொண்ட ஒரு குடும்பம் அவர்கள் உணர்ந்ததை விட பலமாக இருக்கும். எனவே அதை நடைமுறையில் ஆக்குங்கள். இந்த வாரம் ஒரு ரொட்டி பழக்கத்தை தேர்வு செய்க. வைத்திருக்க போதுமான சிறிய ஒன்று. பின்னர் அதை வைத்திருங்கள். மீண்டும் அட்டவணையை உருவாக்கவும். கடவுள் நிலைத்தன்மையை ஆசீர்வதிப்பார். கேளுங்கள், நான் ஒவ்வொரு நாளும் என் ஆத்துமாவுக்கு என்ன உணவளிக்கிறேன், அது என்னை கிறிஸ்துவைப் போலவோ அல்லது வனாந்தரத்தைப் போலவோ ஆக்கிறதா? பின்பு பெசலேல் கவனமாக வடிவமைக்கப்பட்ட விளக்குகையை உருவாக்குகிறார். இது இடைவிடாத வெளிச்சத்தை வைத்திருக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. கூடாரத்தில் ஒளி வெறுப்ப அலங்காரம் அல்ல, இது அவசியம். அது இல்லாமல் புனித ஸ்தலம் இருட்டாக இருக்கும். இது இன்று நமக்கு தேவையான ஒரு கோட்பாட்டை கற்பிக்கிறது. ஆன்மீக ஒளி பராமரிக்கப்பட வேண்டும் அல்லது இருள் வளரும். வரலாற்று ரீதியாக இஸ்ரேல் பாலைவன இரவுகளில் வாழ்கிறது. அவர்களுக்கு இருள் தெரியும். குழப்பம், பயம் மற்றும் நிச்சயமற்ற தன்மை ஆகியவற்றையும் அவர்கள் அறிவார்கள். தேவன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஒளியை வைக்கிறார். அவருடைய பிரசன்னம் தெளிவையும் வழிகாட்டுதலையும் அளிக்கிறது என்று கற்பிக்கிறார். கோட்பாடு வாரியாக ஒளி வெளிப்பாடு. ஒளிதான் உண்மை. ஒளியே ஆவி. தொடர்ச்சியான ஒளி இயேசு கிறிஸ்துவை நோக்கி சுட்டிக்காட்டுகிறது. உலகின் ஒளி. அவர் ஒரு முறை ஒளிராமல் மறைந்துவிடவில்லை. நாம் அவருடன் இணைந்திருக்கும்போது அவர் தொடர்ந்து வழிநடத்துகிறார். விளக்கு நிலையம் மேற்பார்வையையும் கற்பிக்கிறது. யாராவது அதை பராமரிக்க வேண்டும். எண்ணெய் வழங்கப்பட வேண்டும். திரிகளை நிர்வகிக்க வேண்டும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஒளிக்கு வேண்டுமென்றே பராமரிப்பு தேவைப்படுகிறது. நவீன பயன்பாடு. பலர் டெண்டிங் இல்லாமல் ஒளியே விரும்புகிறார்கள். அவர்கள் ஜெபம் இல்லாமல் பதில்களையும், மனந்திரும்புதலின்றி சமாதானத்தையும், வேதம் இல்லாத வழிகாட்டுதலையும் விரும்புகிறார்கள். ஆனால் முறை தெளிவாக உள்ளது. நீங்கள் விளக்குக்கு உணவளிக்கிறீர்கள், விளக்கு உங்களுக்கு உணவளிக்கிறது. உங்கள் வாழ்க்கை மங்கலாக உணர்ந்தால் கடவுள் விட்டுவிட்டார் என்று கருத வேண்டாம். நீங்கள் விளக்கை பராமரிப்பதை நிறுத்திவிட்டீர்களா என்று கேளுங்கள். விளக்கை பராமரிப்பது மிகவும் எளிமையானது. பிரார்த்தனையுடன் உங்கள் நாளைத் தொடங்குங்கள். ஒரு சிறிய வசனத்தை படியுங்கள். உங்களை உணர்ச்சியற்ற உள்ளடக்கத்தை அணைக்கவும். ஓய்வு நாளை வேண்டுமென்றே வைத்துக் கொள்ளுங்கள். அமைதியாக ஒருவருக்கு சேவை செய்யுங்கள். அவை ஒவ்வொன்றும் எண்ணெய் சேர்க்கின்றன. நீங்கள் எண்ணெய் சேர்க்கும்போது ஆவியானவர் மிகவும் நிலையானவராக மாறுகிறார். இது வீட்டிலும் முக்கியமானது. உங்கள் வீடு எந்த வழக்கில் இயங்குகிறது?
திரைகள் அமைதி இல்லாமல் பிரகாசத்தை உருவாக்க முடியும். கடவுளுடைய ஒளி நிலையான தூண்டுதல் தேவையில்லாமல் அமைதியை உருவாக்குகிறது. நீங்கள் ஒரு அமைதியான வீட்டை விரும்பினால் விளக்கு பழக்கத்தை சேர்க்கவும். ஒன்றாக பிரார்த்தனை செய்யுங்கள். கனிவான பேச்சு, விரைவான மனந்திரும்புதல், விரைவாக மன்னித்தல் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு போல உணருங்கள். ஒரு நல்ல கேள்வி: என்னில் உள்ள விளக்கை வேகமாக மங்கச் செய்வது எது? சிலருக்கு அது கோபம். சிலருக்கு இது சில ஊடகங்கள். சிலருக்கு இது ஒப்பீடு. சிலருக்கு இது பெருமை. மங்கலான நபரை அடையாளம் கண்டு சுடரை பாதுகாக்கும் ஒரு எல்லையை தேர்ந்தெடுக்கவும். ஏனெனில் இலக்கு நன்றாக இருங்கள் மட்டுமல்ல, குறிக்கோள் ஒளிருங்கள். ஷூட் ஒரு உடன்படிக்க வாழ்க்கை என்பது கடவுளின் ஒளி தொடர்ந்து இருக்கும் ஒரு வாழ்க்கை. யாத்திராகமம் 37 தூபபீடம் மற்றும் பரிசுத்த அபிஷேகம் செய்யும் எண்ணெய் மற்றும் தூபம் தயாரிப்பதில் முடிவடைகிறது. இந்த உருப்படிகள் நுட்பமான ஆனால் சக்தி வாய்ந்த ஒன்றை கற்பிக்கின்றன. பரிசுத்தத்திற்கு ஒரு சூழ்நிலை உள்ளது. தூபம் எழுகிறது. இது இடத்தை நிரப்புகிறது. இது சூழலை மாற்றுகிறது. ஆன்மீக ரீதியாக இது ஜெபத்தை அடையாளப்படுத்துகிறது. கடவுளிடம் தொடர்ந்து எழுந்து வரும் வணக்கம். பரிசுத்த எண்ணெய் பிரதிஷ்டை அடையாளப்படுத்துகிறது. கடவுளுடைய நோக்கங்களுக்காக ஒதுக்கப்படுகிறது. வரலாறு வாரியாக வழிபாடு என்பது நீங்கள் ஒரு முறை செய்வது மட்டுமல்ல என்பதை இஸ்ரேல் கற்றுக்கொள்கிறது. நீங்கள் உயிருடன் வைத்திருப்பது இதுதான். தூபம் தவறாமல் வழங்கப்பட்டது. எண்ணெய் புனித நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. இஸ்ரவேல் நினைவில் வைத்துக் கொள்ளவும், மனந்திரும்பவும், திரும்பவும் உதவும் வகையில் எல்லாம் வடிவமைக்கப்பட்டது. கோட்பாடு வாரியாக இது 2 சுவிசேஷ சத்தியங்களுடன் இணைக்கிறது: பிரார்த்தனை மற்றும் பரிசுத்தப்படுத்தல். பிரார்த்தனை என்பது நீங்கள் உறவை திறந்து வைத்திருப்பது ஆகும். பரிசுத்தமாக்கல் என்பது நீங்கள் எவ்வாறு வித்தியாசமாக மாறுகிறீர்கள். தூப பலிபீடம் கடவுள் கேட்கிறார் என்பதையும் வணக்கம் தினமும் எழுந்திருக்க வேண்டும் என்பதையும் இஸ்ரவேலருக்கு நினைப்பூட்டுகிறது. புனித எண்ணெய் எல்லாம் பொதுவானதல்ல என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது. சில விஷயங்கள் கடவுளுக்கு சொந்தமானவை மற்றும் பயபக்தியுடன் நடத்தப்பட வேண்டும். நவீன பயன்பாடு: உங்கள் வாழ்க்கை என்ன சூழ்நிலையை உருவாக்குகிறது என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். சில வீடுகள் நீங்கள் நடந்து செல்லும் தருணத்தில் பதட்டமாக உணர்கின்றன, ஏனென்றால் கோபம், கிண்டல் மற்றும் மன அழுத்தம் காற்றை நிரப்புகின்றன. சில வீடுகள் கனமாக உணர்கின்றன, ஏனென்றால் மனக்கசப்பு கையாளப்படவில்லை. சில வீடுகள் உணர்ச்சியற்றதாக உணர்கின்றன, ஏனென்றால் ஆவியானவர் நிலையான சத்தத்தால் நெரிசலாக இருந்தார். யாத்திராகமம் 37 கூறுகிறது: தூபத்தி பலிபீடத்தை கட்டுங்கள். நவீன மொழியில் பிரார்த்தனை உயரும் மற்றும் பயபக்தியை பாதுகாக்கும் ஒரு வாழ்க்கையை உருவாக்குங்கள். அது நாள் முழுவதும் குறுகிய ஜெபங்களைப் போல எளிமையாக இருக்கலாம். கடினமான உரையாடல்களுக்கு முன் ஒரு பிரார்த்தனை. காரில் ஒரு பிரார்த்தனை. தூங்கும் நேரத்தில் ஒரு ஜெபம் மனந்திரும்புதல் மற்றும் நன்றியுணர்வை உள்ளடக்கியது. அந்த சிறிய பிரார்த்தனைகள் உங்களில் உள்ள சூழ்நிலையை மாற்றுகின்றன, பின்னர் உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலை. பரிசுத்த எண்ணெய் கொள்கை நீங்கள் கடவுளுக்காக எதை ஒதுக்குகிறீர்கள் என்பதை பற்றியது. அவருக்காக நேரத்தை ஒதுக்குங்கள். வழிபாட்டில் உங்கள் சிறந்த கவனத்தை ஒதுக்குங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு மற்றும் பயபக்திக்காக ஒதுக்கவும். உங்களுக்கு தெரிந்த உள்ளடக்கத்திலிருந்து உங்கள் மனதை விஷப்படுத்துங்கள். பரிசுத்தமானவைகள் பரிசுத்தமானவையாக கருதப்படும்போது ஆவியானவர் பலப்படுத்துகிறார். எனவே யாத்திராகமம் 35 முதல் 37 வரை என் இறுதி அழைப்பு இங்கே. மையத்தை மீண்டும் உருவாக்குங்கள். தாளத்தை மீட்டெடுக்கவும். விருப்பத்துடன் வழங்குங்கள். ஒளியை பராமரிக்கவும். பிரார்த்தனை உயரட்டும். தேவனுடைய பிரசன்னம் எப்படி மீண்டும் உண்மையாக மாறுகிறது என்பதை பாருங்கள். இறுதி கேள்வி: ஜெபம், வேதம், கனிவான பேச்சு, விரைவான மனந்திரும்புதலும் அல்லது சிறந்த எல்லைகளான என் வீட்டின் ஆன்மீக சூழ்நிலையை எந்த ஒரு தினசரி பழக்கம் மிகவும் மேம்படுத்தும்? ஒன்றைத் தேர்ந்தெடுத்து தொடங்கவும்.